வில்லியம் கேரி என்பவர் இங்கிலாந்தில் உள்ள நார்தம்ப்டன் ஷேர் என்ற இடத்தில் 1761 ஆகஸ்ட் 17 பிறந்தார். இவர் தன்னுடைய 14வது வயதில் ஷூ செய்யும் இடத்தில் உதவியாளராக பணியில் சேர்ந்தார். அவரோடு கடையில் வேலை செய்த ஒருவரோடு நீண்ட நேரம் பேசி இறுதியாக 18வது வயதில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பழைய ஷூக்களை பழுது நீக்கிக் கொண்டே அருகில் புத்தகங்களை வைத்து எபிரேயு, லத்தீன், டச் போன்ற பல மொழிகளை தானே கற்றுக்கொண்டார். தனது 20வது வயதில் டாரதி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். ஆரம்ப நாட்களில் மிக ஏழ்மையில் கஷ்டப்பட்டார். 1793 தன்னுடைய மனைவியோடும் 4 பிள்ளைகளோடும் இந்திய மக்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்ற மனபாரத்தோடு கப்பலில் புறப்பட்டார். ஆரம்ப நாட்களில் அவர் இந்தியாவில் வாழ்ந்த வீட்டில் கொசுக்களின் தொந்தரவும், பாம்பு, முதலை, புலி வரக்கூடிய சூழ்நிலையிலும் வாழ்ந்து வந்தார். வில்லியம் கேரியின் மனைவி டாரதிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது. பல நேரங்களில் கத்தியால் தன்னுடைய கணவனை குத்த முயற்சி செய்தாள். 12 ஆண்டு காலம் அவளை சங்கிலியால் கட்டி வைக்க வேண்டியதாக இருந்தது. 1807 அவள் மரித்தாள். இள வயதிலேயே மரித்து போன சொந்த மகனையும் வில்லியம் கேரி தானே அடக்கம் செய்தார். வில்லியம் கேரியினுடைய கடின உழைப்பால் 1829 உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் இயற்றப்பட்டது. இந்தியாவின் முதல் ஆரம்ப பள்ளியை ஆரம்பித்தவர் இவர்தான். இந்தியாவில் நீராவி எந்திரத்தை அறிமுகம் செய்தவரும் இவர்தான். ஹிந்தி, வங்காளம், ஒரியா, அஸ்ஸாமி, சான்ஸ்கிரிட் போன்ற மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்தார். மொத்தத்தில் 40 வித்தியாசமான மொழிகளில் வேதத்தின் பகுதிகளை மொழிபெயர்ப்பு செய்தார். இவருடைய அச்சுக்கூடம் தீப்பற்றி எரிந்து மொழிபெயர்ப்பு செய்த பல பகுதிகள் எரிந்து போனாலும் மீண்டும் விடாமுயற்சியோடு செயல்பட்டு தன்னுடைய பணியை தொடர்ந்தார். நீண்ட ஆண்டுகள் இந்தியாவில் பணி செய்தாலும் மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு செல்லாமல் 1834 அவர் மரித்தார். கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய், கடவுளிடம் பெரிய காரியங்களை எதிர்பார் என்பதுதான் இவருடைய கொள்கை. இவரைப் போல மக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களும் பாடுகளின் மத்தியில் வந்த நோக்கத்தை குறியாக இருந்து செயல்பட்டவர்களும் மிக குறைவுதான். அதில் இவர் மிகச் சிறந்தவர் என்பது உண்மை. நமது வாழ்க்கையிலும் என்ன பணி செய்து கொண்டிருந்தாலும் பாடுகள், துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் முன் செல்ல வேண்டுமென்றால் மன உறுதியும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற முழு நிச்சயமும் நமக்கு தேவை. நீங்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தியை கூறுங்கள் என்று இயேசுவின் கட்டளைக்கு நம்முடைய பதில் என்ன? சிந்தித்துப் பார்ப்போமா?